கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த அஇஅதிமுக, திமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். கமுதி கோட்டைமேடு பகுதியில் நடைபெற்ற மாண்புமிகு அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் புதிய கட்சியை தொடங்கி கொடியை அறிமுகம் செய்து வைத்த கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அடுத்த கட்ட நிலைப்பாடு தேர்தல்தான் என்றும் திமுக என்னும் தீய சக்தியை விரட்டி அடிப்போம் என்றும் சூளுரைத்தார். இதனைத் தொடர்ந்து மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை தூத்துக்குடி மாவட்ட முன்னாள் திமுக விவசாய அணி அமைப்பாளர் முனியசாமி, மதுரை புறநகர் கிழக்கு பாஜக மாவட்ட விவசாய அணி முன்னாள் தலைவர் மகாராஜன், உசிலம்பட்டி நாம் தமிழர் கட்சி நிர்வாகி செல்லப்பாண்டி, மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட தேமுதிக முன்னாள் துணை செயலாளர் தனபாண்டி, திண்டுக்கல் தொகுதி முன்னாள் எம்பி மாயதேவரின் பேத்தி வீரநாகலட்சுமி, கோவை மாவட்ட பாஜக முன்னாள் பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி RS கிருஷ்ணன் ஆகியோர் சந்தித்து கழகத்திற்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். தொடர்ந்து அக்கட்சிகளிலிருந்து விலகி புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் அம்மா ஆட்சியமைய புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் களம் காண்போம் என உறுதியளித்த அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.